ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. உபாகமம் 15:7-10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிறருக்கு உணவு உடை என்று உதவி செய்ய நாம் தயங்குவதில்லை. ஆனால் பணம் என்று வரும்போதுதான் சற்று தயக்கம் வருவதுண்டு. அதை காட்டிக்கொள்ளாமல் கடன் கொடுப்பவர்களும் உண்டு, சாக்குப்போக்கு சொல்லி மறுக்கிறவர்களும் உண்டு. காரணம், நமக்கு குறைவு வந்துவிடும் என்ற ஒரு பயம், திருப்பி தருவார்களா என்ற சந்தேகம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி நீ கீழ்ப்படிந்து நடந்தால் சொன்னபடியே ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். கீழ்ப்படுதல் ஒன்றுதான் நிபந்தனை. மேற்படி சகோதரரில் எளியவன் இருந்தால் அவனுக்கு தேவையானதை கடன் கொடு என்கிறார். இன்று உலக இரட்சகராகிய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளான நமக்கு ஒவ்வொரு மனிதனும் நண்பனும் சகோதரனும் தான். தாராளமாக கொடுங்கள். அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்கிறார் கர்த்தர். இன்று நமக்கு குறைவுண்டு என்றால் நம்மைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிறருடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கிறோமா? அதை உதவியாக கொடுத்தோமா? கடனாக கொடுத்தோமா? நாளை அழிந்து போகிற பணம் பொருட்களை பிறருக்கு கொடுத்து உதவுவதில் நாம் தயக்கம் காட்டக்கூடாது. தேவப்பிள்ளையே, கடன் வாங்கினவர்கள் திருப்பி கொடுக்கின்ற பொறுப்புடையவர்கள் என்பது உண்மை. அவர்களுக்கு திருப்பி தர முடியாமல் போனால் கர்த்தருக்குள் சமாதானமாய் இருந்து பாருங்கள். உங்கள் தேவைகளை நினையாத இடத்திலிருந்து நிச்சயம் கர்த்தர் சந்திப்பார். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியத்தை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, பிறருக்கு கடன் கொடுத்து உதவுவதில் உள்ள தயக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடும். தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை என்னிடத்திலிருந்து நீக்கிவிடும். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவும் இறங்கி உதவி செய்கிறவர்களாக வாழவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நன்மை செய்கிறவர்களாக வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, அந்தகார இருளின் பிடியிலும் அறியாமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் உமக்கு பிரியமானதை செய்து உம் சித்தம் நிறைவேற்றி வாழ அனுகிரகம் தந்தருளுங்க. தேவனே, வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பமாக தேவ சமாதானத்தோடு வாழ தேவன் இரக்கம் செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும், திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள் அகற்றி ஏற்ற துணை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு கர்ப்பத்தின் கனி கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் சிக்கி விடுபட முடியாமல் தவிக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்பவும், பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும், குடும்பத்தில் சமாதானமாக வாழவும் ஜெபிக்கிறோம். மது போதை அடிமைத்தனத்தில் சிக்கி கடன்பட்டு நிம்மதியிலிருந்து வேதனை துன்பத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திடமாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ கிரியை நடப்பிக்க வேண்டுமாயும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.